தாய்க்கும், அறிவுப்பால் ஊட்டிய என் தாய் தமிழுக்கும் முதல் வணக்கம். என்னை நானாக்கி சாதி மத சிறதிலிருந்து பிடுங்கி இந்த மண்ணில் மனிதனாக நட்ட எங்கள் ஐயா பெரியார் அவர்களுக்கும், இங்கே கனவுகளுக்கு பதிலாக அறிவியலையும் கண்ணீருக்கு பதிலாக புரட்சியையும் இந்த பூமியில் விதைத்த மாமேதை மார்க்ஸ் அவர்களுக்கும், கற்பி புரட்சி செய் ஒன்று சேர் என்று போதித்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கும் என் வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். எங்களோடு இந்த தேர்தல் பரப்புரையிலே தலைமையேற்று வந்த என்னுடைய ஞான தகப்பன், என் பாசத்திற்குரிய அப்பா பாரதிராஜா அவர்கள் இன்று சிறை கம்பிகளுக்குள் இருக்கிறார்கள். அந்த உலக தமிழர்களின் நன்மதிப்பு பெற்ற அந்த பெருமகனுக்கும், எங்களின் தளபதி போல் இன்று எங்களை எல்லாம் வழிநடத்தி இயக்கிக் கொண்டிருக்கிற என்ஆர் உயிர் அண்ணன் செல்வமணி அவர்களுக்கும், என் இனத்தின் விடுதலை பாவலன் அண்ணன் அறிவுமதி அவர்களுக்கும், என் ஆறுயிர் இளவல் கௌதமன் அவர்களுக்கும், என் தம்பிமார்கள் சிவிச்சந்தர் சிவி அவர்களுக்கும், என் அண்ணன் தனம் திரைப்படத்தின் இயக்குனர் சிவா அவர்களுக்கும், என் அன்பு தம்பி இரட்டை சுழி திரைப்படத்தின் இயக்குனர் தாமிரா அவர்களுக்கும், மற்றும் எங்களோடு இந்த பரப்புரையில் பங்கேற்றிருக்கிற திரைத்துறை நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும், இங்கே புதுச்சேரி மண்ணிலே பெரியார் திராவிட கழகத்தினுடைய தலைவராக இருக்கிற, எப்போதும் என்னால் என் தலைவரே என்று அன்போடு அழைக்கப்படுகிற என் ஆறுயிர் சகோதரன் லோ ஐயப்பன் அவர்களுக்கும், என்னைப் போலவே என் இன விடுதலைக்காக களமாடுகிற என் ஆறுயிர் இளவல் என் அன்பு தம்பி வேணுமுருகன் அவர்களுக்கும், என் பேச்சுகளை பத்திரமாக பதிவு செய்கிற பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி தோழர்களுக்கும், காவல்துறை அதிகாரிகளுக்கும், அரசாங்கத்தின் ஒற்றர்களாக இயங்குகிற உளவுத்துறை அதிகாரிகளுக்கும், உலகெங்கும் என் பேச்சை என் தாய் தமிழ் உறவுகள் பார்ப்பதற்காக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிற மக்கள் தொலைக்காட்சிக்கும், ராஜ் தொலைக்காட்சிக்கும், என் முன்னே பெருந்திரளாக திரண்டிருக்கிற மானமிக்க இன உணர்வு மிக்க என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும், உலகெங்கும் வேர் பரப்பி வாழ்கிற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு பிள்ளை சீமானின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தான் உறவுகளே உங்கள் சீமான், ஐயா பெரியாரின் பேரன், மார்க்சின் மாணவன், தம்பி பிரபாகரனின் தம்பி. என்னுடைய ஆள் மனதில் இருக்கும் ஆத்திரத்தினாலும் அளவு கடந்த கோபத்தினாலும் என்னையும் அறியாது பெருமக்கள் எல்லோரும் வருத்தப்படக்கூடிய கடுஞ்சொற்களை நான் பயன்படுத்தி இருந்தால், இந்த ஊடகத்தின் வழியாக உலகெங்கும் என் பேச்சை உற்று நோக்குகிறேன் தமிழ் சொந்தங்களிடம் என் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு ராமநாதபுரம் சிவகங்கை மண்ணிலே ஒரு காட்டு கிராமத்தில் வளர்ந்த ஒரு முள்ளு மரம், தந்தை பெரியார் என்ற கத்தி கொண்டும், மார்க்ஸ் என்ற கத்தி கொண்டும், அண்ணல் அம்பேத்கர் என்ற கத்தி கொண்டும், என் அருமை தலைவன் பிரபாகரன் என்ற கத்தி கொண்டும் என்னை நானே சொல்லிக் கொண்டு வளர்ந்து வருகிறேன். இதில் பிழை இருந்தால் பொறுத்தருளுங்கள். என் உரையை உற்று நோக்குகிற என் தமிழ் சாதி, இது தனி ஒரு சீமானின் பேச்சு, இது சின்ன பையன் சீமானின் உரை என்று கருதாது என்று நான் கருதுகிறேன். இது உலகெங்கும் பரவி வாழக்கூடிய என் தமிழ் தேசிய இனத்தினுடைய பிள்ளை சீமானின் குரலாக இது பார்க்கும் என்று நான் நம்புகிறேன். இது வெறும் தேர்தல் பரப்புரையாக நினைத்து நாங்கள் இதை செய்யவில்லை. தேர்தலுக்கு பிறகும் இந்த பணி தொடரும். என் தமிழ் இனத்திற்குள்ளே அவன் உள்ள உணர்ச்சிக்குள்
மண்டி கிடக்கிற உறைந்து கிடக்கிற இன உணர்வையும் மான உணர்வையும் எழுப்பி விடுகிற உசிப்பி விடுகிற வேலையை செய்வதற்குத்தான் இந்த பரப்புரையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். என் அன்பான மக்களே, ஒரு காக்கை கல்லெடுத்தெறிந்தால் 100 காக்கைகள் சேர்ந்து கத்துகிறது. ஒரு நாய் சீ என்று சொன்னால் 4 நாய் சேர்ந்து குலைக்கிறது. ஆனால் என் ரத்த உறவுகள், பல லட்சக்கணக்கான என் ரத்த உறவுகள் செத்து விழுகிறார்கள் தமிழீழ மண்ணிலே. நாங்கள் கூடியிடக்கூடாது என்று இந்த நாடு தடை செய்கிறது. உலகெங்கிலும் நீர் யானை இனம் அழிகிறது, பனிக்கரடி இனம் அழிகிறது, வரிப்புலி இனம் அழிகிறது, பெண்குயின் இனம் அழிகிறது என்று உலகத்தில் மாந்தநேயமிக்க மனிதர்கள் எல்லாம், அமைப்புகள் எல்லாம் வனவிலங்கு காப்பகங்களை அமைத்து அந்த உயிரினங்களை பாதுகாக்க போராடுகிறது. மாந்தநேயமிக்க உலகத்தீரே, சக மனிதன் சாகரானே ஈழத்திலே, அதை தடுத்து நிறுத்த ஒருத்தரும் உதவ வராதது ஏன்? புத்தனின் பூமி உயிரை கொள்வது பாவம் என்று போதித்த ஜீவகாருண்யத்தை இந்த உலகிற்கு சொல்லித் தந்த புத்தனின் பூமி. புத்தன் சிரித்தபடியே சிங்களன் தெருக்களில் இருக்கிறான் சொந்தங்களே. ஆனால் அவன் காலடியே தமிழனின் ரத்தம் ஓடுகிறது. கோழி கறிக்கடை, ஆட்டுக்கறிக்கடையை கடக்கும் போது கூட அந்த ரத்த வாடையை தாங்க முடியாமல் மூக்கு பிடித்து நகர்ந்து போற என் சொந்தங்களே, தமிழீழ தேசம் எங்கும் ரத்த வாடை அடிக்கிறதே. உங்களுக்கு நாரவில்லையா? அந்த நாத்தம் உங்கள் சுவாசத்தை தொடவில்லையா? யோசித்து பாரு. நாங்கள் என்ன கேட்டோம்? நாங்க என்ன கேட்கிறோம்? எல்லாரும் பாதுகாப்பாக வாழ விரும்புகிறீர்கள், எந்த பிரச்சனையும் இல்லாது இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். நமக்கு அதுக்கு வம்பு, நமக்கு அதுக்கு சிக்கல் என்று எல்லோரும் பாதுகாப்பாக வாழ விரும்புகிறீர்கள். அதே பாதுகாப்போடு பத்திரமாக உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராமல் சுதந்திரமாக வாழ என் தமிழ் சாதிக்கு ஒரு பூமி கேட்கிறோம். இதுல யாருக்கு என்ன பிரச்சனை? தமிழீழ மண்ணிலே போர் நடக்கிறது என் சொந்தங்களே. புதிதாக நாடு கட்டவா? இல்லை. நான் பிறந்து வளர்ந்த பூமியை, என் பாட்டன் முப்பாட்டன் ஆண்ட மண்ணை என்னை அண்டி பிளக்கி வந்தவன் அபகரித்து விடக் கூடாது என்பதற்காக தமிழீழ மண்ணிலே போர். என் அன்னை பூமியை அயலவன் அபகரித்து விடக் கூடாது என்பதற்காக அங்கே சண்டை. என் தாயின் மடியிலே மாற்றான் ஒருவன் தலை வைத்து படித்து விடக்கூடாது என்பதற்காக அங்கே போர். இதை இந்த உலகம் உணரவில்லையா? மலர்களை இந்த வல்லாதிக்கத்துக்கு, மிகப்பெரிய துணைக்கண்டத்துக்கு, இந்த பேரரசுக்கு தெரியாதா? அது இலங்கை ஒற்றை நாடா? சொல்லுங்க பார்ப்போம். இலங்கையில் ஜனநாயகம் இருக்கிறதா? இலங்கை இறையாண்மை மிக்க நாடா? சொல்லுங்கள். எங்கேனும் உலகத்திலே நல்ல போர் என்றும் மோசமான அமைதி என்றும் இருக்கிறதா? ஈழத்தில் விழுகிற என் தமிழ் சாதி செத்து விழுவதற்காக மட்டுமா நாங்கள் அழுகிறோம்? அமெரிக்க வல்லாதிக்கம் ஈராக்கிலே போர் எடுத்து கொத்து கொத்தாக கொண்டு குவித்த போதும் நாங்கள் கதறி துடித்தோம், போரை நிறுத்த சொல்லி போராடினோம். அமெரிக்காவின் இரட்டை கோபுரத்தை ஒசாமா இடித்து வீழ்த்த போதும் அதில் செத்து விழுந்த உயிர்களுக்காக நாங்கள் சிந்தை கலங்கினோம், கண்ணீர் சிந்தினோம், கதறி அழுதோம். சக மனிதன் சாவதை எப்படி உங்களால் சகித்துக் கொள்ள முடிகிறது? அந்த மண்ணிலே செத்து விழுபவன் தமிழன் என்ற நோக்கில் பார்க்கவில்லை என்றாலும் சக மனிதனின் சாவை உங்களால் எப்படி ரசிக்க முடிகிறது, ருசிக்க முடிகிறது? இதுதான் என் கேள்வி. பாலஸ்தீனத்தில் குண்டு விழுகும் போது பதறி துடிக்கிற என் பாரதம் பக்கத்தில் இருக்கிற ஈழத்தில் விழுகும் போது ஏன் மௌனம் சாதிக்கிறது? எதற்காக? சொல்லுங்க பாப்போம்.
இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு உணவுப் பொருட்களை அனுப்பாமல் தடை செய்த போது உடனே கண்டித்து குரல் எழுப்புகிற என் தேசம். தமிழீழ மண்ணிலே ராணுவ கட்டுப்பாட்டிலே இருக்கிற யாழ்ப்பாண பகுதிக்கு கூட பொருளாதார தடையை விதிச்சு ஒரு வாழைப்பழம் 50 ரூபாய், 1000 ரூபாய்க்கு பொருள்கள் வாங்கினால் தான் 100 கிராம் சீனி கிடைக்கும். இப்படிப்பட்ட விலை உயர்வை ஏற்றி மிகப்பெரிய பொருளாதார தடையை விதித்து வைப்பது ஏன்? 1 மணி நேரம் மின்சாரம் அணைந்து விட்டால் துடிக்கிற என் தாய் தமிழ் உறவுகளை, ஒரு தலைமுறைக்கு மேலாக தமிழீழ மண்ணிலே நம் சொந்தங்கள் மின்சாரம் எப்படி இருக்கும் என்பதை பார்க்காமல் வாழ்கிறார்களே. சிந்தி கற்பனை செய்து பாருங்கள். இதெல்லாம் இந்த உலகத்தாருக்கும் இந்திய தேசத்திற்கும் இங்கே இருக்க பெரும் பெரும் அறிஞர்களுக்கும் தலைவர்களுக்கும் தெரியாத ஒன்றா? சொல்லுங்க. இறையாண்மை அது இன்னொரு நாடு. பிறகு எப்படி அமைதிப்படையை அனுப்பினீர்கள் ஐயா? எப்படி? காங்கிரஸ் கட்சி மேல எங்களுக்கு என்ன கோபம்? பெரும் மதிப்பிற்குரிய அம்மையார் சோனியா காந்தி என் சோத்துல மண்ணெளி போட்டாங்களா? என் சொத்தை பிரிச்சு எழுதிட்டு போயிட்டாங்களா? ஒண்ணு இல்லையே. அம்மா அம்மா என்று, அன்னை அன்னை என்று அன்புடன் அழைத்தோமே. 40 பாராளுமன்ற தொகுதிகளை நீங்கள் பெறாமல் என்றுதானே உங்கள் காலடியில் கொண்டு வந்து சமர்ப்பித்தோம். உங்கள் கட்சியைச் சேர்ந்த சங்மாவும் சரத்பாவரும் தான் நீங்கள் இத்தாலிக்காரி என்று சொல்லி வெளியேறினார்கள். நாங்கள் உங்களை எங்கள் வீட்டு பிள்ளையாக, எங்கள் சொந்த அன்னையாகத்தான் பார்த்தோம். 40 பாராளுமன்ற தொகுதிகளையும் வென்று கொடுத்த என் தமிழ் சாதிக்கு நீங்கள் காட்டுகிற நன்றிக்கடன் என்ன? உன் சொந்த ரத்தங்கள் செத்து விடுவதை பார். இதுதான் பரிசா? இதுதானா? புத்தனின் பூமி காந்தியின் தேசம் செய்கிற கருணை செயல் இதுதானா உலகத்தீரே? சொல்லுங்க பாப்போம். என்ன நடந்தது அந்த தேசத்துல? ஏன் பிரபாகரன் பயங்கரவாதியாக நீங்கள் பார்க்கிறீர்கள்? எதனால் பார்க்கிறீர்கள்? எப்போது எடுத்தான் கருவி? என் கண்களை பிடுங்கி மரண தண்டனை விதிக்கப்பட்டவரே, என் கண்களை பிடுங்கி என் உயிர் போனவரே, என் கண்களை எடுத்து நாளை மலரக்கூடிய தமிழீழத்தை பார்க்க வேண்டும், என் தமிழ் சாதி ஒருவனுக்கு பொருத்துங்கள் என்று சொன்னதற்காக உயிரோடு அவன் கண்களை பிடுங்கி கீழே போட்டு பூட்ஸ் காலால் நசுக்கி சிதைத்தானே என் அண்ணன் குட்டிமணியை. அதற்கு முன்பு எடுத்தானா பிரபாகரன் துவக்கை? பின்பு எடுத்தானா? சொல்லுங்கள். என் அக்கா தங்கையின் மார்பை அறுத்து கடைகளில் வைத்து தமிழச்சியின் மார்பு கறி கிடைக்கும் என்று வித்தானே சிங்களன். அதற்கு முன்பு எடுத்தானா பின்பு எடுத்தானா ஆயுதத்தை? சொல்லுங்கள் உலகத்திலே. கொதிக்க கொதிக்க காய்ச்சிய தாரை தொட்டு திறந்த மார்பகங்களில் சிறி என்ற சிங்கள எழுத்தை எழுதி சிரித்தானே சிங்களன். அதற்கு முன்பு எடுத்தானா பின்பு எடுத்தானா? சொல்லுங்கள் ஆயுதத்தை. எது பயங்கரவாதம்? எது பயங்கரவாதம்? அக்காவையும் தங்கையும் ஆத்தாளப்பன் முன்னாடியே கற்பழித்து கொலை செய்வதை கைகட்டி வாய்கட்டி வாய்மூடி பார்த்துக் கொண்டிருப்பதுதான் சரியானதா? சொல்லுங்க பாப்போம். இதைத்தான் விரும்புகிறதா உன்னதமான இந்த உலகம்? எப்படி? இதில் எதையும் பேசாத, உண்மையை